ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா இல்லம். என்ன குழம்புன்னு தானே பார்க்குறீங்க. இது பால் சொரா மீன் குழம்பு. பால் சொரா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வெள்ளை வெளியேறுன்னு. பால் சொரா மட்டும் எப்போவுமே பார்த்து வாங்கணும். அதுலேயே வேறு வேறு சொரா மீன்லாம் இருக்கும். ஒரு மாதிரி சொர சொரப்பாக இருக்கும். அதெல்லாம் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சுன்னா குழம்பும் நல்லாயிருக்கும். சொரா மீன் புட்டும் சூப்பராக இருக்கும். அப்படி தான் நான் 2 பெரிய துண்டு எடுத்து வேக வச்சுருந்தேன். நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். சொரா மீன் புட்டு செய்கிறதுக்கு நல்ல அகலமான ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு நல்லா பொரிய விடணும். கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் நறுக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். அப்போ தான் சொரா மீனுக்கு நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிடும்போது. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பொடியாக நறுக்கிக்கணும். இஞ்சியும் பூண்டும் அதே மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும். நிறைய நறுக்கி போடணும். நல்ல வாசமாக இருக்கும். இந்த 3 காம்பினேஷனும் ஒன்றா சேரும்போது பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடணும். மீனில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கு. அதனால் இந்த வெங்காயத்தோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு உப்பு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த உதுத்த மீனையும் போட்டு சிம்மில் வச்சு நல்லா சுருள சுருள கிண்டி எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க. சொரா மீன் புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ணும் போலவே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சொரா மீன் புட்டு. சொரா மீன் குழம்பும் சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கு மீனை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அது மேலே கருப்பாக இருக்கும் தோலில், அதெல்லாம் உரித்து எடுத்துட்டா நம்ம சாப்பிடும்போது நெரு நெருன்னு இருக்காது, நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டு இந்த மீனையும் அதில் புழிஞ்சு போட்டுறணும். மிளகு, சீரகம், சோம்பு கொஞ்சம், அப்புறம் சாம்பார் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் பெருக்கி அரைச்சிட்டு இந்த மீன் மேலேயே போட்டு வதக்கிடணும். கொஞ்சம் வதக்கிடணும். அப்புறம் புளி கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இந்த சொரா மீன் குழம்பு சுட சுட சாதத்தில் போட்டு இந்த சொரா மீன் குழம்ப எடுத்து ஊற்றி இந்த சொரா புட்டையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தாங்க இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். சொரா மீன் குழம்பும் சொரா மீன் புட்டும். ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.